அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் குழம்பு. இந்த ஒரு குழம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோர்ஸ் லைக் அண்ட் ஷேர் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் மை லைஃப். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வைங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். முட்டைகோஸ் பார்த்திங்கனாக்கா விட்டமின் கே அண்ட் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. விட்டமின் கே போன் ஹெல்த்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முட்டைகோஸில் பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை நல்லா குறைச்சி கொடுக்கும். எவ்வளோ ஹை இன்ஃப்ளமேஷன் இருந்தால் கூட முட்டைகோஸ் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அது ரெடியூஸ் ஆகிடும். இதில் பொட்டாசியம் இருக்குதுங்க, கால்சியம் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. இப்போது வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. 2 தக்காளி இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு தக்காளி குழையிட்டு வெயிட் பண்ணலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை சீவி வச்சுருக்குறாங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போது அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கப் டு 1.5 கப் தண்ணி மட்டும் சேர்த்துங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியமில் வைங்க. வச்சுட்டு 2 விசில் மட்டும் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். கமகமனு சூப்பரான முட்டைகோஸ் குழம்பு தயார். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.